ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 39ஆம் அத்தியாயம். ஒரு மகனை பெறுவதற்கான அன்னை அஞ்சனையின் தவம். ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், முன்பு ஆண் குழந்தை இல்லாத தேவி அஞ்சனை வருத்தமடைந்து அதனால் தன்னை ஒரு தவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டாள். முனிவர்களில் புலியும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தருமான மதங்க முனிவரை கண்டதும் மிகவும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்த தேவி அஞ்சனை என்ற பெண்ணிடம் இந்த வார்த்தைகளை கூறலானார். மதங்க மாமுனிவர் கூறினார், மென்மையான பெண்ணே, அஞ்சனையே, எழுந்திருப்பாய். நீ ஏன் தவத்தில் ஈடுபட்டுள்ளாய்? மிகவும் அதிர்ஷ்டசாலி மென்மையான பெண்மணி, சிறந்த முகம் கொண்ட உங்கள் நோக்கம் மற்றும் தவத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள். அன்னை அஞ்சனை பதிலளித்தார், மதங்க முனிவரே, முனிவர்களில் சிறந்தவரே, என் வார்த்தைகளை கேளுங்கள். என் தந்தை சிறந்த சிவபக்தர். அவர் சிவனை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்தார். ஒரு மகனுக்காக அது மிகவும் கடினமான தவமாக இருந்தது. அன்னை பார்வதி தேவியுடன் இணைந்து தனது காளை வாகனத்தின் மீது அமர்ந்திருந்த பகவான் சம்புமூர்த்தியான ஈசனார் அவர் முன் தோன்றி அவருக்கு ஒரு நல்ல வரத்தை வழங்கினார். சம்புமூர்த்தியான ஈசனார் சிவபெருமான் கூறினார், அரசரே கேளுங்கள். இந்த பிறவியில் உங்களுக்கு மகனின்மை விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறேன். உங்கள் மகள் அனைத்து உலகங்களிலும் நன்கு அறியப்படுவாள். அவளுடைய சிறந்த புத்திசாலி மகன் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான். இந்த வரத்தை அவருக்கு வழங்கிய பின்னர் ஹரன் அங்கேயே மறைந்து விட்டார். மகளாக என்னை பெற்றவுடன் பிராமணரை என் தந்தை சரணடைந்தார். திருப்தி அடைந்தாரா? பிறகு சிறிது காலத்திற்கு பின்னர் பிராமணரே, கேசரி என்ற பெரிய வானரம் என்னை திருமணம் செய்து கொடுக்கும்படி என் தந்தையிடம் கேட்டது. அதன் பிறகு என் தந்தை என்னை அவருக்கு கொடுத்தார். திருமண பரிசாக அவர் 1 கோடி பசுக்களையும் 1,00,000 யானைகளையும் கொடுத்தார். உயர்ந்த மனம் கொண்ட என் தந்தை 1 கோடி குதிரைகளையும் அதே எண்ணிக்கையிலான தேர்களையும் கொடுத்தார். ஏராளமான ஆடைகளையும் நகைகளையும் கொடுத்தார். 1000 ஆண் பெண் பணியாளர்களையும் கொடுத்தார். மிகவும் புத்திசாலியானவரே, என்னுடன் பல பெண்களையும் உள் அறையில் வேலை செய்ய கொடுத்தார். அவர்கள் நடனம் மற்றும் இசையில் நிபுணர்கள். அவர் 1000 ஆடைகளையும் கொடுத்தார். பல ஆண்டுகளாக முனிவரே, நான் என் கணவருடன் விளையாடினேன். பிராமணரே, எனக்கு மகன் இல்லாததால் நான் மிகவும் துயரப்பட்டேன். கிஷ்கிந்தை நகரத்தில் பல வகையான புனித சடங்குகள் என்னால் செய்யப்பட்டன. புகழ்பெற்ற பிராமணரே, மாசி, வைகாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் புனித நீராடுதல்கள், தானங்கள், புனித சடங்குகள் போன்றவை செய்யப்பட்டன. 4 மாதங்களுக்கும் மேலாக மழை காலத்தில் புனித சடங்குகள் செய்யப்பட்டன. பிராமணரே, நமஸ்காரங்கள் மற்றும் சிறந்த சுற்றாடல்கள் செய்யப்பட்டன. சாலக்கிராமம், உணவு, தீபங்கள், பசுக்கள், எள் விதைகள், ஆடைகள், பெரிய முனிவர், நிலம், நீர், மலர் போன்ற பல்வேறு வகையான தானங்கள் வழங்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தொடர்பான அனைத்து முக்கியமான புனித சடங்குகளையும் ஒரு நல்ல மகனை பெறுவதற்கான பெரும் நன்மைக்காக நான் செய்தேன். மகா பிராமணரே, ஸ்ராவண மாதம் என்றழைக்கப்படும் ஆடி மாதத்திலும் பிற மாதங்களிலும் செய்ய வேண்டிய புனித சடங்குகளை, மது என்ற அரக்கனை வதம் செய்தவரின் சாந்திக்காக உன்னத ஆன்மா கொண்ட பிராமணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட புனித சடங்குகளை நான் செய்துள்ளேன். பல்வேறு வகையான முக்கிய வகையான பலன்களையும் ஒரு நல்ல மகனையும் பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன் என்னால் பரிசளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான எண்ணற்ற புனித சடங்குகள், ஆச்சாரங்கள் என்னால் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் எனக்கு ஒரு மகன் கிடைக்கவில்லை. அதனால் நான் துயரத்தில் இருக்கிறேன். அதனால் நான் தவத்தில் ஈடுபட்டுள்ளேன். 3 உலகங்களிலும் பிரபலமான ஒரு மகன் பிராமணரே,
தங்கள் முன் வணங்கிய பிறகு எப்படி பிறப்பான்? சிறந்த முனிவரே, நான் தவத்தில் ஈடுபட்டுள்ளேன் என்று எனக்கு கூறுங்கள். சூதமா முனிவர் கூறினார். அவள் இவ்வாறு கூறினாள். சிறந்த முனிவரான மதங்க முனிவர் கூறினார், மென்மையான பெண்மணியே, என் வார்த்தைகளை கேளுங்கள். அவை மகன்கள் மற்றும் பேரன்களை பெறுவதற்கு உகந்தவை. இங்கிருந்து தெற்கு பக்கத்தில் 10 யோஜனை, அதாவது 120 கிலோமீட்டர் கணாச்சலம் என்று அழைக்கப்படும் ரிசுமரின் குடியிருப்பு, அதாவது சந்நிதி உள்ளது. நல்வாழ்வு பெண்மணியே, அதில் அழகான பிரம்ம தீர்த்தம் உள்ளது. அதன் கிழக்கே 10 யோஜனைகளில் ஸ்வர்ணமுகரி என்ற மிகச்சிறந்த நதி உள்ளது. அதன் வடக்கே பிருஷபாச்சலம் என்ற மலை உள்ளது. அதன் உச்சியில் சுவாமி புஷ்கரிணி என்ற அற்புதமான ஏரி உள்ளது. அங்கு சென்று புனித நீரை கண்ட பிறகு உங்கள் மனம் தூய்மையடையும். அதில் நீராடினால் நீங்கள் நல்வாழ்வை பெறுவீர்கள். கட்டளைகளின்படி அங்கு நீங்கள் புனித நீராடுங்கள். வராகம் பன்றி தெய்வத்தை வணங்குங்கள். கேளல் முகம் கொண்ட மூர்த்தியை வழிபடுங்கள். பின்னர் கூறுங்கள், சிறந்த முகத்தோற்றம் கொண்ட பெண்ணே, வெங்கடேசரை வணங்கிய பிறகு முன்னால் வியத் கங்கை என்று அழைக்கப்படும் ஒரு தீர்த்தம் சுவாமியின் வடக்கு பக்கத்தில் பிரகாசிக்கிறது. அந்த தீர்த்தம் இது சிங்கங்களும் புலிகளும் நிறைந்த இடம். மா, பலா மற்றும் அகல்லோஜம் பனை மரங்கள், ஹிந்தாலா மரங்கள் மற்றும் பிற பல வகையான நறுமணம் மிகுந்த மரங்கள், அத்தி மரம் மற்றும் பல்வேறு அற்புதமான மரங்கள் அங்கு காணப்படுகின்றன. மென்மையான பெண்மணியான அன்னை அஞ்சனையே, சங்கல்பம் போன்ற அனைத்து ஆரம்ப சடங்குகளுடன் அங்கு புனித நீராடுங்கள். நீராடிய பின்னர் புனித தீர்த்தத்தின் நீரை பருகுங்கள். தீர்த்தத்தை நோக்கி நின்று, மென்மையான பெண்மணி, சிறந்த முகம் கொண்ட பெண்மணி, காற்று கடவுளை உங்கள் வழிபாட்டு பொருளாக கொண்டு தவம் செய்யுங்கள். தங்களது தவத்தின் பலனாக தனது மகன், தேவர்கள், ராட்சசர்கள், பிராமணர்கள், மனிதர்கள், சிறந்த முனிவர்கள், கரும் தேனீக்கள், பறவைகள், ஏவுகணைகள் மற்றும் பல அற்புதமான ஆயுதங்களால் கொல்லப்பட முடியாதவனாக இருப்பார். ஸ்ரீ சூதமா முனிவர் கூறினார். இவ்வாறு கூறப்பட்டவுடன் மென்மையான பெண்மணியான அஞ்சனை அவரை மீண்டும் மீண்டும் வணங்கினார். தனது கணவருடன் இணைந்து அவள் விரைவாக வெங்கடாச்சலம் என்ற மலைக்கு சென்றாள். கபில தீர்த்தத்தை அடைந்து அசுத்தங்கள் இல்லாத மனதுடன் புனித நீராடிய பின்னர் அவள் வெங்கடமலையில் ஏறி சுவாமி புஷ்கரணி நதிக்கு சென்றாள். அங்கு நீராடி வராக சுவாமி மற்றும் வெங்கடேச பெருமாள் ஆகிய தெய்வங்களை வணங்கிய பின்னர் அவள் மதங்க முனிவரின் வார்த்தைகளை அடிக்கடி நினைவு கூர்ந்தாள். இனிமையான குரலை கொண்ட தேவி அஞ்சனை வியத்கங்கைக்கு விரைந்தாள். அவள் நீராடி புனித நீரை அருந்தினாள். பின்னர் அவள் அதன் கரையில் நின்று அதை நோக்கி தவம் செய்தாள். உயிர் மூச்சால் பிராணவாயு அவளுடைய வழிபாட்டு பொருளான புனித சடங்குகளின் பெண்மணி தவத்தை தொடங்கினார். முதலில் அவள் பழங்களை உட்கொண்டு அதன் பின்னர் நீரை அருந்தி பின்னர் எதையும் உணவருந்தாமலேயே இருந்தாள். அவள் மூக்கின் நுனியில் கண்களை ஊன்றி 1000 ஆண்டுகள் தவம் செய்தாள். அவளுடைய அற்புதமான தோழி விபுலா அவளுக்கு சேவை செய்தாள். 1000 ஆண்டுகளின் முடிவில் பெரும் புத்திசாலித்தனம் கொண்ட காற்று கடவுள் அவள் முன் தோன்றினார். சிறந்த முனிவர்களே, சூரியன் சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து முழு நிலவு நாளில் ராசி மேஷத்திற்கு சென்றபோது மிகவும் புத்திசாலியானவர் அவளிடம் கூறினார். வாயுதேவர் கூறினார், புனித சடங்குகளின் பெண்மணியே, நீங்கள் விரும்புவதை நான் உங்களுக்கு வழங்குவேன். உங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். அவரது வார்த்தைகளை கேட்ட கற்புமிக்க பெண்மணியான அன்னை அஞ்சனை கூறினார், பகவானே, உயர்ந்த மகத்துவத்தின் காற்று கடவுள் மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்டவர், எனக்கு ஒரு மகனை கொடுங்கள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட காற்று கடவுள் கூறினார், நான் உங்கள் மகனாக மாறுவேன். அழகான முகமுடையவளே, தமக்கு நல்ல பெயரை கொடுக்கிறேன். அப்படி அவளுக்கு வரம் கொடுத்த பிறகு வலிமை மிக்கவர் அங்கேயே இருந்தார். பின்னர் அவள் தவத்தில் ஈடுபட்டிருப்பதை காண வந்தவர்கள் அனைவரும் பிரம்மதேவர் மற்றும் பிற தேவர்கள், காவல்துறையின் பாதுகாவலர்கள், தேவேந்திரன் மற்றும் பிறர், வசிஷ்டர் போன்ற உன்னத ஆன்மாக்கள், முனிவர்கள், சனகர் போன்ற யோகிகள்,
புகழ்பெற்ற பிராமணர்கள், வியாசமா முனிவர் போன்றவர்கள், பிரபஞ்சத்தின் இறைவன், லக்ஷ்மி தேவியுடன் தேவர்களின் நாயகியர் மற்றும் முனிவர்களின் மனைவிகள், அந்த உன்னத ஆன்மாக்கள் தங்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி மனைவி, பணியாள்கள், மகன்கள் மற்றும் பிறருடன் அங்கு வந்தனர். எவ்வளவு அற்புதமானது என்று கூறி தேவர்கள், பிரம்மதேவர் மற்றும் பிறரின் அனைத்து குழுக்களும் ஆகாயத்தில் அவளை கண்டு வெகு தொலைவில் நின்றன. பிரம்மதேவர் மற்றும் மகேசர் போன்ற தலைவர்கள் அனைவரும் தெய்வங்கள் தூரத்திலிருந்து கண்டு அங்கேயே நின்றனர். 39ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.